ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான சமையல் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஆல், இன்னைக்கு அகைன் ஒரு உத்தர் கர்நாடகா ஃபுட்டு தான். வந்து ஜென்ரலி எல்லாருக்குமே தெரியும், ராகி முத்தை வந்து இங்கே கர்நாடகா ஃபுல்லுமே பண்ணுவாங்க. ராகி முத்தை பண்ணிட்டு அதோட சேர்ந்து ஒரு தேங்காய் தம்புளி. தம்புளின்றது வந்து பொதுவாகவே நம்ம எப்படி விதவிதமா குழம்புகள்லாம் பண்றோமோ அந்த மாதிரி தம்புளிலையும் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. தம்பு அப்படின்னாலே கோல்டு, பாடி வந்து கூல் பண்ணும். புளி வந்து உங்களுக்கு தெரியும் புளிப்புன்ற மாதிரி. ஸோ இந்த ஐட்டங்கள் வச்சுதான் இன்னைக்கு நான் ஒரு தேங்காய் தம்புளி. தேங்காய்ன்றது வந்து பீனட், வேர்க்கடலை எது வேணா வச்சுக்கலாம். அதோடது தான் வந்து இங்க தேங்காய் அப்படின்வாங்க. ஒரு நாள் நான் வந்து நடுவில் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தம்புலிஸ் காமிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் தம்புலி காமிக்கிறேன். ஈவன் ராகியுமே பாடி கூல் டவுன் பண்ணும். ஸோ உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டா பண்ணக்கூடிய டிஷ்ஷஸ். வாங்க நம்ம எப்படி குக் பண்றதுன்னு பார்க்கலாம். ராகி முத்தை பண்ணுறதுக்கு ராகி மாவு இதை ரெண்டாவதாக பண்ணி காட்டுறேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் தம்புலி. தேங்காய் தம்புலிக்கு வந்து பீனட் வந்து ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கணும். இது வந்து உஜ்ஜல்லுன்னுவாங்க, ஆர்எல்ஸ் நைஜர் சீடு. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் கொஞ்சம் பூண்டு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புளின்றதுக்கப்புறம் புளிப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ புளிப்புக்கு வந்து புளி எடுத்துட்டுருக்கேன். இதை வச்சு எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். அடுப்பில் வானொலி வச்சுட்டு இந்த பீனட்டை நல்லா போட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. முடிஞ்சாக்கா கம்ப்ளீட்டாக தோலை எடுத்துடுங்க. நான் இன்னைக்கு தோலோட தான் போட போறேன். எனக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு. இப்ப கடலை வறுத்துட்டு இதை இப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஒரு விஷயம் மறந்துட்டேன், நைஜர் சீட்ஸையுமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த வானலியோட சூட்லயே லேசா வறுத்துக்கோங்க. பீனட்டை இப்ப நான் இதுல போட்டுட்டேன். இந்த வறுத்த எல்லையும் இதோட போட்டுக்கிறேன். தேங்காய். ஸோ நான் இப்போ வந்து பச்சை மிளகாயை போட்டிருக்கேன், பூண்டை போட்டிருக்கேன். இது வந்து வதக்கிட்டு போட்டுட்டாக்கா இது அத்தனையும் அரைச்சி அப்படியே தாளிச்சு கொட்ட வேண்டிய வேலை தான். ஸோ அதனால் பின்னாடி குக் பண்ணுற வேலை இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் எண்ணெய் குத்தி பூண்டு, பச்சை மிளகா, புளியை கொஞ்சம் வதக்கின்றலாம். பச்சை மிளகா நான் முழுசாக போட்டிருக்கேன், வெடிக்கும், ஜாக்கிரதை. கீறிட்டு போடணும் பச்சை மிளகாயை. ஸோ இப்போ வதங்கிடுத்து ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய், பீனட் அண்ட் அந்த நைஜர் சீடு எல்லாத்தையுமே இதுக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப வதக்கின பூண்டு, பச்சை மிளகா, எல்லாத்தையுமே இதோட போட்டுட்டு கொத்தமல்லி தழை இதை வச்சு நம்ம இப்ப பேஸ்டா அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்ப நான் அரைச்சுன்னு வந்துட்டேன். அரைச்சதை வந்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை அலம்பி கொஞ்சம் ஜலமா எடுத்துக்கலாம். இதை ஸோ எண்ணெய் சுட்டெடுத்து இப்ப வந்து கடுகும் ஜீரகமும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, கடுகு ஜீரகம் நல்லா கரக்கரான்னு பொரிஞ்சதுனாக்கா இது அந்த தம்புளியில வரைச்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த ஐட்டத்துல வெங்காயம் பூண்டு இருக்கு. இது வந்து வெங்காயம் பூண்டு இருந்தாதான் இது டேஸ்டாவும் இருக்கும். நம்ம அரைச்சதுல உப்பு போடல, அதனால இப்ப எல்லாத்துக்குமா சேர்த்து உப்பு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். எல்லாருமே இந்த கரண்டி எங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. நான் இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years பேக் ரத்னா ஸ்டோர் சென்னையில தான் வாங்கினேன். அதே நான் புதுசா பாக்குற வாழ்க்கோசரம் இந்த விஷயத்த சொல்றேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்ப நல்லா வெங்காயம் வதங்கிடுத்து நான் இப்ப இந்த அரைச்ச விழுத இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் ஜலமா கரைச்சிக்கோங்க.
ஸோ தட் உங்களுக்கு வந்து தொட்டு சாப்பிட்றச்ச நல்லா இருக்கும். ராகி முத்தையெல்லாம் நீங்க காத்தால எங்கேயாவது பேங்க் வேலைக்கு இருக்கு, வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு, வரத்துக்கு லேட் ஆயிடும்னாக்கா இந்த மாதிரி ஒரு ராகி முத்தையும் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டுட்டு போனேன்னா லேட்டா வந்தா கூட நல்லா பசி தாங்கி இருக்கும். ஜென்ரலாவே ராகியோட நேச்சர் வந்து ரொம்ப ஸ்லோ டைஜஷன், உங்களுக்கு சீக்கிரமா பசி எடுக்காது. இப்ப நம்ம சாதெல்லாம் சாப்பிட்டோம்னா சட்டு சட்டுன்னு பசி எடுத்துரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு முத்தை வந்து டைம் எடுக்கும் பசி வரதுக்கு. ஜஸ்ட் இப்போ ஒரே ஒரு கொதி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு தேங்காய் தம்புளி ரெடி ஆயிடுத்து. கேப்சிகம் தொகையில் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சதுனால ஃபாஸ்ட்டாக காமிச்சுடுறேன். ஒரு கேப்சிகம் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அதே போல் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 4-5 வத்த மிளகா, புளி, பெருங்காயம். இது நல்லா செவக்க வறுத்துன்ட்டு இந்த கேப்சிகமையும் போட்டு வதக்கி தேங்காய் வச்சு உப்பு வச்சு அரைச்சிட்டாக்கா நமக்கு கேப்சிகம் தொகையல் ரெடி. நீங்கள் வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வெங்காயம் பூண்டோட கொஞ்சம் தனியாகவும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இதை நான் இப்போ வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுடுறேன். ஆல்ரெடி இது காமிச்சதுனால டீட்டெயில்டாக காமிக்கல. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி முத்தை பண்ணுறது தான். ஆனால் அந்த டெக்னிக் மட்டும் தெரிஞ்சால் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 கப்பு இதால் எடுத்துட்டுருக்கேன் மாவு. இதோடைய மெஷர்மெண்ட் எப்படி அப்படின்னாக்கா இதால் 1 கப்பு மாவு எடுத்துட்டிங்கன்னா 1.25 கப்பு தண்ணி. இப்போ 2 கப்பு மாவு நான் எடுத்துட்டதுனால 2.5 கப்பு தண்ணி எடுத்துட்டா போகிறோம். இந்த 2.5 கப்பு தண்ணியை நான் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். வெந்நீர் நல்லா கொதிக்கணும். அப்போ இந்த மாவு அதோடு ஆட் பண்ணணும். அந்த தண்ணி போட்ட கையோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஒரு 4-5 சொட்டு எண்ணெயும் ஊற்றினா போகிறோம். இப்போ நம்ம நல்லா கொதி வரைச்ச இந்த முத்தைக்கட்டை இருக்கு இல்லையா, இதான் முத்தைக்கட்டை. இந்த முத்தைக்கட்டையை போட்டுட்டு இந்த மாவு அதோடு போட்டு கிளறினோம் அப்படின்னாக்கா மாவு அழகாக உருண்டு திரண்டு பால் மாதிரி ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கிறது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி விட்டு இதை இப்படி கிளற ஆரம்பிக்கணும். நான் கிளறிட்டு காமிக்கிறேன். பிகாஸ் ஒரு கையால் ஃபோனும் ஒரு கையில் இதுவும் வச்சு கிளற முடியாது. நான் ஃபுல் கிளறிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டேன். இப்போ 2 டீஸ்பூன் நெய் குத்திடுங்க. குத்திட்டு ஒரு கிளறி அழகாக இந்த ட்ரேயில் எடுத்து ஷீட்டில் எடுத்து போட்டு கையில் நல்லா திரைச்சி பால் மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி சூடாக இருக்கும் இல்லையா, இதை பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கையில் ஒரு பச்சை ஜலத்தை இப்படி பண்ணின்ட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா சூடு இருக்கும்போதே இப்படி திரைச்சி பண்ணிங்கனாக்கா அது நல்லா இருக்கிறதும் எல்லாம் வெந்துடும். ஒரு சின்ன கட்டி கூட அதில் வராது. இன்றைக்கு உண்டான லஞ்ச் ரெடியாக எடுத்து தேங்காய் தம்புளி ரெடி பண்ணியிருக்கேன், கேப்சிகம் தொகையல் ரெடி பண்ணியிருக்கேன், முத்தை. ஸோ இப்போ நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டிதான். அழகாக ஒரு முத்தையை எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி ஒரு குழி பண்ணிக்கோங்க. இதை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீர்க்க பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சட்னி. இன்னைக்கு உண்டான முத்தை வித் தேங்காய் தம்புளி உத்தர் கர்நாடகா ஃபுட் ரெடியாக எடுத்து கூடவே ஒரு கேப்சிகம் சட்னியும் அரைச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனாக்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.